டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை கைத்தறி நகரில் மதுபான கடை திறப்பதற்கு எதிராக தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஒரு பக்கம் டாஸ்மாக், மறுபக்கம் போதை மறுவாழ்வு மையமா என்ற கேள்வியையும் நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம். தற்போது நீதிபதி இது தொடர்பாக என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க, அது தொடர்பான விவரம். வணக்கம். மதுரை கைத்தறி நகரில் மதுபான கடைகள் திறக்க தடை விதிக்க கோரி மேகலா என்பவர் வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணை என்பது நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் மரியா கிளாட் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணை தந்தது. அப்போது இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு எதிராகவும் டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக அரசு இந்த டாஸ்மாக் கடைகள் நடத்துவது தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகளை சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். அதே போன்று சில கேள்விகளை எழுப்பி அது வேதனையும் தெரிவித்து கருத்துக்களையும் தெரிவித்திருக்கின்றனர். அது என்னவென்று பார்த்தோம் என்றால், ஒரு பக்கம் டாஸ்மாக் கடைகளை திறந்துவிட்டு மறுபக்கம் போதை மறுவாழ்வு மையங்களை அமைக்கிறது. நம் வீட்டு பிள்ளைகளுக்கு இதுபோல் செய்வோமா, கொள்கைகள் முரணாக உள்ளது எனவும் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். மேலும் ஆன்லைன் ரம்மி விளையாட்டு முறைப்படுத்திய அரசு டாஸ்மாக் கடையில் வேறு நிலைப்பாடு கொண்டுள்ளது எனவும், அரசு ஏன் டாஸ்மார்க்கை நடத்த வேண்டியது, அது பணி இல்லையா, ரம்மி மது இரண்டுமே கொலை செய்பவை, மதுவே ஊழல் போன்ற பல பிரச்சனைகளுக்கு காரணம் என நீதிபதிகள் கருத்தும் தெரிவித்திருக்கின்றனர். அதற்கு அரசு தரப்பில் அரசு அதை ஊக்குவிப்பதில்லை என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள், அப்படி என்றால் எதற்காக மது விற்பனை செய்கிறீர்கள், எல்லாரும் மதுக்கடைகள் மூடப்படும் என சொன்னாலும் யாரும் செய்வதில்லை என கருத்து தெரிவித்திருக்கின்றனர். அரசு தரப்பில் மதுக்கடைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கப்படாது, கடைகள் படிப்படியாக மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள், அவ்வாறெனில் ஏன் ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை இன்னொரு இடத்திற்கு மாற்றுகிறீர்கள் என கேள்வி எழுப்பினர். மேலும் அரசு வேலை வாய்ப்பு, பொது நலன் போன்றவற்றிலேயே கவனம் செலுத்தி நல்லதை செய்ய வேண்டும் என குறிப்பிட்டு அரசு தரப்பில் எழுத்துப்பூர்வமாக பதில் மனுவை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு ஒரு வார காலத்திற்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.